வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். இதனை வழங்குவோர் போத்திஸ் ஸ்வர்ணமஹால். இது பரிபூரணத்தின் அடையாளம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தூத்துக்குடி பயணம். 32 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியோ டைட்டில் பார்க்கை மாலை திறந்து வைக்கிறார். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளை இரவு விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். இறுதிக்கட்ட பணியான 25 மணி நேர கவுண்ட் டவுன் இன்று இரவு 8:58 மணிக்கு தொடங்குகிறது. பாமக மாநில இளைஞரணி தலைவராக தனது சகோதரி மகன் முகுந்தனை நியமித்ததற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு. பாமகவில் ஏற்பட்ட திடீர் சலசலப்பால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. நான் ஆரம்பித்த கட்சி நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும், இல்லை என்றால் கட்சியில் இருக்க முடியாது. பொதுக்குழு மேடையில் அன்புமணிக்கு செக் வைத்த ராமதாஸ். நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்வதுதான் கேட்கணும். நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இன்னும் சரி போ. அப்போ புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறுவனர் ராமதாஸ், கட்சித் தலைவர் அன்புமணி இடையே கருத்து மோதல். விருப்பமில்லை எனில் விலகிக் கொள்ளலாம் என அன்புமணியை ராமதாஸ் எச்சரித்ததால் பரபரப்பு. அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான் கட்சியில. 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு? வேற என்ன பேர் பண்ணுங்க, நல்ல அனுபவம் சொல்ல பண்ணுங்க. நான் சொன்னேன், கலர்ல நல்ல ஆழ்வா வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்வதுதான் கேட்கணும். பண்ணி தன்னை சந்திக்க விரும்புபவர்கள் பனையூரில் உள்ள தனது புதிய அலுவலகத்திற்கு வந்து சந்திக்கலாம். தனது புதிய அலுவலகம் குறித்து அறிவித்து செல்போன் எண்ணையும் வெளியிட்ட அன்புமணி ராமதாஸ். சென்னை பனையூரில் வெறிச்சோடிய நிலையில் காணப்பட்ட அன்புமணியின் அலுவலகம். தன்னை பனையூர் அலுவலகத்தில் வந்து சந்திக்குமாறு அன்புமணி அழைப்பு விடுத்த நிலையில் நிர்வாகிகள், தொண்டர்கள் யாரும் செல்லவில்லை என தகவல். பாமக தலைவர் அன்புமணியிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்த கௌரவ தலைவர் GK மணி தலைமையில் குழு அமைப்பு. கருத்து மோதல் தொடர்பாக தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை. பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பை அறிவித்தது தமிழக அரசு. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகை பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. ஜனவரி 9ஆம் தேதி முதல் டோக்கன் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு. தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் தொடர்பான அறிவிப்பு இடம்பெறவில்லை. 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏமாற்றம்.
அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான பாதுகாப்பு சூழலை மேம்படுத்திட ஆளுநர் RN ரவி உத்தரவு. பல்கலைக்கழக மாணவர்களுடன் ஆளுநர் தனித்தனியாக கலந்துரையாடியதாகவும் அறிக்கை. துணைவேந்தர் நியமிக்கப்படாததால் பல்கலைக்கழக பணிகள் நாளுக்கு நாள் பாதிப்பு. அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கடிதம் மூலம் ஆளுநருக்கு தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உண்மை கண்டறியும் குழுவை அமைத்தது தேசிய மகளிர் ஆணையம். உண்மை கண்டறியும் குழுவின் நாளை சென்னை வரவுள்ளதாக தகவல். பாதிக்கப்பட்ட மாணவியின் படிப்பு முடியும் வரை கல்வி மற்றும் விடுதி உள்ளிட்ட எந்த கட்டணமும் வசூலிக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற கோரிய கோரிக்கை நிராகரிப்பு. FIR வெளியானது தொடர்பான விசாரணை நடத்த பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு. காவல் ஆணையாளர் அருணுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு. விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருந்தபோது அரசு அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பு நடத்தியதற்கு அதிருப்தி. பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக சென்னை காவல் ஆணையரின் கருத்தில் தவறு இல்லை. நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்த உள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி X வலைதளத்தில் பதிவு. சென்னையில் புத்தாண்டு தின பாதுகாப்பு தொடர்பாக காவல்துறை கலந்தாய்வு கூட்டம். ட்ரோன் கேமராக்கள் சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணிக்க நடவடிக்கை. தமிழக வெற்றிக் கழகம் ஒரு சர்க்கஸ் கூடாரம். அமைச்சர் TRB ராஜா கடும் விமர்சனம். திருவண்ணாமலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை. முக்தியடைவதாக கூறி விபரீத முடிவு எடுத்ததாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அதிர்ச்சி தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசனத்திற்காக 24 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். தரிசனத்திற்கு காத்திருக்கும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்துள்ளதாக தேவஸ்தானம் தகவல். மகரவிளக்கு பூஜைக்காக நாளை சபரிமலையில் மீண்டும் நடை திறப்பு. மும்முரமாக ஏற்பாடுகளை செய்து வரும் தேவஸ்வம் போர்டு. திருவண்ணாமலை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற மார்கழி மாத பிரதோஷ வழிபாடு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கம் எழுப்பி சுவாமி தரிசனம். திண்டுக்கல் வத்தலகுண்டு கலியுக வரத ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜையை ஒட்டி பூக்குடி விழா. ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன். ஜனவரி 3ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்யும் என அறிவிப்பு.
டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை இன்று தொடங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ரோஹிணி பகுதியில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக பாஜக அறிவிப்பு. மன்மோகன் சிங் நினைவிடத்திற்கு மத்திய அரசு உரிய இடத்தை தராமல் அவமதித்து விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மன்மோகன் சிங் குடும்பத்தின் கோரிக்கையை நிராகரித்த மத்திய அரசிற்கு முதலமைச்சர் கண்டனம். புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் தலைக்கவசம் கட்டாயம் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. பின்னால் அமர்ந்திருப்பவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என கட்டுப்பாடு. ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவால் நிகழும் ரம்மியமான சூழல். சாலையில் மலை போல் கொட்டி கிடக்கும் பனியால் போக்குவரத்து பாதிப்பு. பார்டர் கவாஸ்கர் தொடரின் 4வது போட்டியில் சரிவிலிருந்து மீண்டது இந்திய அணி. முதல் இன்னிங்ஸில் 369 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. புனேவில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது ப்ரோ கபடி தொடர் இறுதிப் போட்டி. இறுதிப் போட்டியில் ஹரியானா, பாட்னா அணிகள் பல பரீட்சை. சர்வதேச டெஸ்ட் அரங்கில் முதல் சதத்தை பதிவு செய்தார் இந்திய வீரர் நிதிஷ்குமார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 4வது டெஸ்டில் இந்திய அணியை சரிவில் மீட்ட நாயகனுக்கு குவியும் பாராட்டு. கார்கிலில் கோலாகலமாக தொடங்கிய ஐஸ் கப் ஹாக்கி தொடர். 32 ஆண்கள் அணி, 6 பெண்கள் அணி என மொத்தமாக 38 அணிகள் களம் காண்கின்றனர். செஸ் போட்டிகளின் போது ஆடை கட்டுப்பாடுகளை மீறி ஜீன்ஸ் அணிந்து பங்கேற்ற செஸ் கிராண்ட் மாஸ்டர் மேக்னஸ் கால்சன் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இருந்து தகுதி நீக்கம் செய்தது சர்வதேச செஸ் கூட்டமைப்பு.